ரீசெண்டா ஒரு ரீல் பார்த்தேன். அதுல பார்த்த உடனே என்ன தோணுச்சுன்னா, இந்த காலத்துல இந்த மாதிரிலாம் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்களா அப்படின்னு தோணுச்சு. என்னன்னா ஒரு பொண்ணுகிட்ட போய் கேக்குறாங்க, நீங்க எவ்வளவு வருஷமா இருக்கீங்க ரிலேஷன்ஷிப்ல அப்படின்ட்டு. அண்ட் ஷி சேஸ் 8 இயர்ஸ் தான் இருக்கேன். ஓகே 8 வருஷமா இருக்கீங்களே, அவங்க கூட போர் அடிக்கலையா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆப்வியஸா போர் அடிக்கும் ரிலேஷன்ஷிப். ஒருத்தரே இவ்வளவு வருஷமா பார்த்துட்டு இருக்கவங்க கூட இருக்கணும் போது கண்டிப்பா எனக்கு அடிக்கும். இது வந்து அவர்கிட்ட மட்டும் கிடையாது, எங்க அப்பா எங்க அம்மா கிட்டே எனக்கு போர் அடிக்கும். அவங்க கூட பக்கத்துலயே தான் இருப்பாங்க, நான் பெருசா பேசிக்க மாட்டேன். ஏன்னா எல்லா டைமும் பேசுறதுக்கு எனக்கு கண்டென்ட் இருக்காது. அதுக்கு அவங்க அப்பா அம்மா இல்லைன்னு ஆயிராது இல்லையா, அந்த மாதிரிதான் இவங்க வந்து என்னோட பார்ட்னர் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்றதால எனக்கு என்ன போர் அடிச்சாலும் அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் திருப்பி क्वेश्चन என்ன கேக்குறாங்கன்னா, ஓகே நீங்க வந்து இவ்வளவு அழகா ஹேண்டில் பண்றீங்க, பட் எப்படி போர் அடிக்கிறத ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப சிம்பிள், அடிக்கடி நான் வந்து சண்டை போடுவேன், ஸ்பைஸ் அப் பண்ணி விட்டுருவேன் சண்டை போட்டு. சோ அப்ப சண்டை போடும்போது ரெண்டு பேரும் வந்து நிறைய எஃபர்ட்ஸ் போடுவோம் திருப்பி ஒன்னாகிறதுக்கு. சோ அந்த மாதிரி டைம் வந்து இன்னும் பிளசண்டா இருக்கும், இன்னும் லவ் வந்து ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்ட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதுல இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சோ லைஃப்ல யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. சோ நம்மளுக்குன்னு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து